ரூ. 1 கோடி கடன், இருந்த வேலை போயிடுச்சு, வருமானம் இல்லை, குழந்தைக்கு பால் டப்பா வாங்கி கொடுக்கணும்னா கூட என் கையில் பணம் இல்லை, நம்மெல்லாம் இனி வாழ முடியாது, கடன் அடைக்க முடியாது, பொருளாதார சூழ்நிலையிலேருந்து மீள முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, பார்க்காத ஜோசிகார் கூட இல்லை. பேசிக்கலாக எல்லாமே மைண்ட் செட்டு தான். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது கூட மைண்ட் செட் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பெட்டராக ரிசல்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். பிரச்சனை என்பது பிரச்சனையே இல்லை, பிரச்சனையை நீ பிரச்சனையாக பார்க்கின்ற மனநிலை தான் இங்கே பிரச்சனை. அதுக்கு காரணம் என்னென்னா, நீ 10வது சரியாக படித்தா 12வதுல நல்ல குரூப் எடுக்கலாம், 12வது நல்லா படித்தா நல்ல காலேஜில் சீட்டு வாங்கலாம், நல்ல காலேஜில் சீட்டு வாங்கினா நல்லா செட்டில் ஆகி நல்ல வேலைக்கு போகலாம், வேலைக்கு போனால் கல்யாணம் ஆகலாம்னு சொன்னால் யாராவது பிடிச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழலாம், அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாழ்க்கை துணைக்காக ஒரு மாஸ்க்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு மாஸ்க்கு, எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு ஒரு மாஸ்க்கு, அப்பாவுக்கு ஒரு மாஸ்க்கு. இப்போ நான் எந்த மாஸ்க்கு போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்போ இதுக்கு காரணம் என்னென்னா, நாம் பிறந்ததுலேருந்தே 2 விஷயத்தில் நம்ம வளர்த்திட்டாங்க. நல்லது பண்ணால் புண்ணியம் கிடைக்கும், கெட்டது பண்ணால் பாவம் நடக்கும்னு நம்மளை ஒன்று எக்ஸ்பெக்டேஷனில் வாழ கற்றுக் கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா த்ரெட்டன் பண்ணி பயத்தில் வாழ கற்றுக் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பயத்தில் வாழ்கிறதும் தப்பு, எதிர்பார்ப்பில் வாழ்கிறதும் தப்பு. நாமளாக இருக்கணும். அப்போ இது வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய பயிற்சியின் மூலமாக 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்திருக்கிறோம். 9க்கும் மேற்பட்ட விவாகரத்து பெற்ற குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக சேர்ந்து இணைத்திருக்கிறோம். இதில் காமனாக என்ன ரீசன்னால் விவாகரத்து ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுதுங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான். Our body, mind and soul has to be very clear அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக I think 5+ years ஆக ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சசிகுமார் சார் ஃப்ரம் ஞான சஞ்சீவனம் குருகுலம்லேருந்து. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிஸ்டர், நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் சார், அதாவது எப்போவுமே நம்மளோட பாடி, மைண்ட், சோல் எப்போவுமே அது கிளியராக இருந்தால் நம்மளோட தாட்ஸும் சரி, நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நிறைய ஆங்கிளில் யோசிப்போம். சம்டைம்ஸ் நம்ம மெடிடேட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் நம்ம மைண்டை அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டெல்லாம் நம்மளுக்கு தோணும். பட் இதையே ஒரு ப்ரொஃபஷனாக நிறைய பேரை அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இல்லாத ஒரு லைஃப்பை கொடுக்குறது சாத்தியமான விஷயமானு எனக்கு தெரியல. பட் யூ பீன் டூயிங் ஃபார் 5+ years. அதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். அண்ட் எப்படி இருக்குது சார், இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே உங்களுக்குள்ளே எங்கே வந்தது? ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணீங்க. என்னென்னா, இந்த மைண்டு சார்ந்த இந்த விஷயங்களை தொடர்ந்து இதை இப்படி எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை நான் என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வோடு இதை நான் ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்புகிறேன். சமீப காலத்தில் எல்லா பெற்றோர்களுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா, தங்களுடைய குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது. ஆனால் இன்றைக்கி போய் ஒரு சின்ன குழந்தைய போய் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட போய் பேசினா, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தைக்கு அந்த டென்ஷனுங்கிற வார்த்தைக்கு மீனிங் கூட என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை அந்த வார்த்தையை பேசுது. அது எங்கேருந்து பேசுதுன்னு சொல்லி எடுத்து பார்க்கும் பொழுது பெற்றோர்களிடமிருந்து தான் அது எடுத்து பேசுது. ஸோ குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே குழந்தைங்க காப்பி பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வருதுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. இப்போ பேரண்ட்ஸுக்கே ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னா அது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுவும் இதே மாதிரியான ஒரு ஜெனட்டிக் பேட்டர்னாவோ அல்லது ஹேபிச்சுவல் பேட்டர்னாவோ அல்லது அவங்களுடைய பிலீஃப் பேட்டர்ன்லேயோ தான் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய லைஃப்பில் நடந்த சில ஃபெயிலியர்ஸு, அவமானங்கள், கேவலங்கள், ஏளன பேச்சுகள், அதையெல்லாம் நம்ம கடந்து வருவதற்கு, அதை தாண்டி வருவதற்கான எடுத்த முயற்சியினுடைய விளைவு தான் இதை நான் இவ்வளோ தீர்க்கமாக பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ எங்கே ஆரம்பிச்சது சார் இந்த பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்? நம்ம எல்லாருக்குமே லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும்போது எப்போவுமே எதுவுமே தெரியாது. ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கும் போது தான் நமக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும், பயம் வரும். நம்மளால் சரியாக சாதிச்சிட முடியுமா, இல்லை ஜெயிச்சிட முடியுமா, இல்லை வாழக்கூட முடியுமாங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கிறீங்களோ அப்போ தான் வரும். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டது. நான் ஒரு நல்ல ஒரு அரசாங்க வங்கியில் பணிபுரிஞ்சிட்ருந்தேன். மாதம் ஒரு நல்ல சம்பளம், டிரைவர் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஒரு நல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபு. என்னோடய ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் அப்படிப்பட்ட ஒரு வேலை எனக்கு கிடைச்சது. அது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலாகவும் இருந்தது. பட் நான் படித்தது MBA அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ
அதனுடைய ஆர்வம் எனக்குள்ளே இருந்ததுனால நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணுங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்தது. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அப்புறம் ஒரு 9 வருஷம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து நம்ம வந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம். அந்த தொழிலில் 2 நண்பர்களோடு சேர்ந்து ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி நான் போய் அந்த தொழிலை முதலீடு பண்ணுறேன். அது முதலீடு பண்ணும்போது அப்போவே மனைவி கொஞ்சம் தடுத்தாங்க. ஏங்க தொழிலும் புதுசு, தொகையும் பெருசு, நண்பர்களும் புதுசு, கொஞ்சம் பார்த்து முதலீடு பண்ணுங்கள், ஏதாவதுன்னா நம்மளை யார் பார்த்துக்குவா அப்படிங்கும்போது எப்போவுமே நமக்கு என்னென்னா நாம் பேசுகிறதும் நாம் செய்கிறதும் கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா நம்மளே அறியாமல் ஒரு மமதை போய் இங்கே உட்காந்துக்கும். எனக்கும் அது அப்போ அங்கே இருந்திருக்கு, ஆனால் அது எனக்கு தெரியல. மனைவி பேச்சை கேட்டிருந்தா உருப்பட்டிருக்கலாம், அது அன்னைக்கு எனக்கு தெரியல, அதனால் நான் அதை கேட்கல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே அந்த பிஸ்னஸில் ஒரு லாஸ் வந்தது. 1 கோடி ரூபாய் கடன், இருந்த வேலை போயிடுச்சு, வருமானம் இல்லை, குழந்தைக்கு ஒரு பால் டப்பா வாங்கி கொடுக்கணுன்னா கூட என் கையில் பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, பார்க்காத ஜோசிகார் கூட இல்லை. எல்லா இடத்துக்கும் போகிறோம், ஆனால் வழி மட்டும்தான் மிஞ்சுது. ஒரு 50 ரூபா வச்சுட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு போனால் கூட பாதியில் பெட்ரோல் தீர்ந்துடும். 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 20 ரூபாயை சாப்பாட்டுக்குன்னு வச்ச காலமெல்லாம் உண்டு. அப்போ தான் எனக்கு டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிஃப்டன் அப்படிங்கிறவருடைய ஒரு ரிசர்ச் பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை நான் கடப்பதற்கு நேரிட்டது. அந்த ரிசர்ச் வந்து என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. பட் அதுக்குள்ளே இந்த காலகட்டங்களில் நம்மெல்லாம் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். நம்மெல்லாம் இனி வாழ முடியாது, கடன் அடைக்க முடியாது, பொருளாதார சூழ்நிலையிலேருந்து மீள முடியாதுன்னு சொல்லி அது என்னுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? அம்மா என்னை அந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது 2 பேருக்குமே ஒரு எமோஷ்னலான ஒரு சூழ்நிலை. அப்போ எங்கள் அம்மாவுடைய வார்த்தை வந்து எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போ ஏதோ ஒன்று நீ வாழ்க்கையை முடிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. யார் சொன்னால் உன்னால் கடன் அடைக்க முடியாதுன்னு? யார் சொன்னால் உன்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு? யாரோ ஒருத்தன் சொல்லி நீ கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியே, நீ போய் உழைச்சி முடியலன்னா சொல்லு, நானே வழி அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பட் இன்றைக்கி அந்த ஒரு வார்த்தையினால், இந்த டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிஃப்டனுங்கிறவருடைய ஆர்டிக்கல் எனக்குள்ளே கொடுத்த அந்த தெளிவுனால் இன்றைக்கி 650க்கும் மேற்பட்ட தற்கொலைகளை மனநிலையிலேருந்து நாங்கள் மீட்டு எடுத்துருக்குறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரிய முடிவு எல்லாருமே எடுக்கக்கூடியது இந்த டிவோர்ஸ்க்கான ஒரு விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டுட்டு இருக்கு. இப்போ உங்களை ரிசர்ச் பண்ணும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு அந்த டிவோர்ஸ்க்கான ஒரு தீர்வையும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னாங்க. இது எவ்வளோ பேர்கிட்ட அது சாத்தியமாக மாறுதுன்னு எனக்கு புரியல சார். இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க போனால் நம்ம லைஃப்பில் நாம் எதை அனுபவிக்கிறோமோ அதில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வேறு எதுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. நீங்கள் எதை கடந்து வர்றீங்களோ அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவீங்க. அப்போ என்னோடய லைஃப்பில் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது, உறவுகளில் சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தது, தொழிலில் சிக்கல்கள் இருந்தது, ஆரோக்கியத்தில் சிக்கல் இருந்தது, சமூகத்தில் எனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. இதெல்லாம் சரிப்படுத்த முடியுமான்னு ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு தான் நான் ஓடினேன். அப்போ எனக்கு கிடைச்ச அந்த தெளிவு அது எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தது. அந்த கிளாரிட்டி என்னென்னா, நாம் நம்மளுடைய தாட் வந்து ஒரு பேட்டர்ன்லேயே வளர்ந்துருக்குறோம். அப்பா அம்மா பேரண்டல் பிலீஃபில் வளர்ந்துருக்குறோம், நம்மளுடைய ரிலீஜியஸ் பிலீஃபில் வளர்ந்துருக்குறோம், நம்மளுடைய ஹேபிச்சுவல் பேட்டர்னில் வளர்ந்துருக்குறோம், நம்மளுடைய ஜெனட்டிக் மெமரினால் சில விஷயங்களை நம்ம செய்கிறோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்குறத விட்டுட்டு அந்த பிரச்சனை வேறு யாரோனால நடந்ததுன்னு நாம் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போது அந்த ப்ளேம் எங்கே அதிகமாக இருக்குதோ அதுக்கான ஆப்ஷனை தான் அந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நிற்கிது. அப்போது எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள உறவுகளில் சுமூகத்தை நான் ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம்னு நான் பார்க்கும் பொழுது, மேபி அவங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கலங்கிறது ஒரு காரணம், இன்னொன்று நான் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கலங்கிறது ஒரு காரணம். ஆனால் அது கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது 2 பேரும் புரிஞ்சுக்கலங்கிறது காரணம் இல்லை, 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் எவ்வளோ வெளிப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது புரியலைங்கிறது தான் காரணம். இப்போ நான் யாருங்கிறது என் மனைவிக்கு நான் வெளிப்படுத்துகிற நபராக இருந்தாலோ, என் மனைவி யாருங்கிறத நானும் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நான் அவங்களுக்கு கொடுக்கும்போதும் இது சுமூகமாக நடக்கிறது. அப்போ இது வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய பயிற்சியின் மூலமாக 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்திருக்கிறோம். 9க்கும் மேற்பட்ட விவாகரத்து பெற்ற குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக சேர்ந்து இணைத்திருக்கிறோம். இதில் காமனாக என்ன ரீசன்னால் விவாகரத்து ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுதுங்க, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். அது மேபி இது மூலிமா ஒரு செய்தி போகலாம், மக்களுக்கு சென்றடையலாம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த டாலரன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன்னால தான் இது ஏற்படுது. இப்போ நம்ம அப்பா அம்மாவோ நம்மளுடைய தாத்தா பாட்டியோ எங்கேயும் போய் பார்க்கும்பொழுது அந்த டாலரன்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அந்த டாலரன்ஸ் லெவல் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த டாலரன்ஸ் குறைவாக இருக்குதுங்கிறத விட இதை வந்து காக்னேட்டிவ் கோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மனநிலை. அது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு சொல்லப்படுவதே குறைவாக இருக்கிறது தான் காரணமாக நம்ம பார்க்குறோம். அப்போ எனக்கு எதெல்லாம் பெயினாக இருந்ததோ அதையெல்லாம் நான் சரி பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுனோ அதுவே என்னோடய ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு. அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறத பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுவே என்னுடைய ஒரு பிஸ்னஸ் நேச்சராகவும் நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நம்ம பார்த்து அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கும் யாராவது ஒருத்தர் எங்களை வந்து ஒரு சிக்கலுக்கு தீர்வு வேணும்னு சொல்லி வந்து பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான நேரங்களில் வந்து எனக்கு இவங்க வேண்டவே வேண்டான்னு யாரும் சொல்கிறதில்ல. இவரை வந்து என்னால் திருத்தவே முடியலன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது வேண்டான்னு சொல்கிறதுக்கும் திருத்த முடியலன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ வேண்டான்னு அவங்க சொல்லலை, திருத்த முடியலன்னு சொன்னால் இருக்கணும், ஆனால் இவங்களை புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த எதிர்பார்ப்பை நாம் ஒரு கிளாரிட்டி கொடுக்க தவறுறோம். அதை வந்து இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ணுறோம். நிறைய குடும்பங்கள் இது மூலியமாக நிவர்த்தி பெற்று இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அண்ட் சார், இது எல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட அந்த ஒரு இன்னர் செல்ஃப் அண்ட் இன்னர் சைலன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம அது ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்கும் அது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தானே சார்? அது உங்களோட இன்னர் சைலன்ஸ் அது நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அண்ட் மற்றவங்கக்கிட்ட அந்த ஒரு எனர்ஜி எப்படி பாஸ் ஆன் பண்ணுறீங்க? ஆக்சுவலி சொல்லப்போனால் என்னோடய லைஃப்பில் அந்த ஃபஸ்ட்டு மூவ் நடக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் விபாசனான்னு ஒரு பயிற்சி. நான் என்னோடய லைஃப்பில் வந்து விபாசனான்னு ஒரு 10 days சைலன்ஸ் ப்ரோக்ராம். அது ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் நீங்கள் சும்மா இருக்கணும், கொஞ்ச நேரம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும். காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும். இதுதான் அந்த ப்ராக்டிஸ் ஆக்சுவலாக. 10 days கம்ப்ளீட் சைலன்ஸ். அது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. பல நேரங்களில் நம்மக்கிட்ட 2 வாய்ஸ் இருக்குது. ஒன்று இன்னர் வாய்ஸ், இன்னொன்று மைண்டு வாய்ஸ். அப்போ அதை நாம் கற்றுக்கிறது அதை லிசன் பண்ணணுன்னா நாம் முதல்ல நம்மளை சுற்றி என்னென்னலாம் இருக்குதுங்கிறதுல கவனிக்கிறதுலையும் கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும். இப்போ நீங்கள் போய் ஒரு 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 வீலரை போய் உட்கார்ந்த உடனே உங்கள் மைண்ட் ஒன்று சொல்லும், இந்த 2 வீலர் எங்கேயாவது போய் யார் மேலேயாவது போய் இடிச்சிட்டா, நான் கீழே விழுந்துட்டா அப்படின்னு ஒரு தாட் வரும். நீங்கள் ட்ரெயினில் போய் உட்காந்த உடனே இந்த ட்ரெயின் தண்டவாளத்துலேருந்து இறங்கிருச்சுன்னா, ஒரு பஸ்ஸில் போய் உட்காந்தா இந்த பஸ் எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ மைண்ட் என்ன பண்ணுது, இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது, ஆனால் இப்படி ஒரு தாட் வருது. இது எங்கேருந்து வருதுன்னா, எங்கேயோ நியூஸில் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா உங்கள் கூட்ட யாராவது அதை பேசியிருப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அப்போது நம்மளுடைய 5 ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர். இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி உள்ளே கொண்டு போய் ஃபீட் பண்ணுது. இந்த ஃபீட் பண்ண இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டிசிஷனை எடுக்கும்போது அது உள்ளிருந்து வெளியே வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனை அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுத்து எடுக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் டிசிஷனை எடுக்கிறீங்க. அந்த டிசிஷனுடைய கான்சிக்வன்சஸ் தான் உங்கள் லைஃப். அப்போ எனக்கு இப்போ கடன் வந்திருக்குது அப்படின்னா, அவர் என்னை ஏமாத்தல, அவர்கிட்ட போனால் எனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு அவர் சம்பாரித்து கொடுப்பாருங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சாய்ஸாக டிசிஷன் மேக்கிங்காக எடுத்து அதில் நான் சாய்ஸாக செஞ்ச செயல் வந்த கான்சிக்வன்சஸ் தான் கடன். அப்போ நான் எப்படி நல்ல நேரம் இல்லை, ராசி இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஸோ இட் இஸ் மை மிஸ்டேக். ஸோ நான் இதில் என்ன கவனிக்க வேண்டியதாக இருக்குன்னா, என்னுடைய இன்னர் சைலன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய உள்ள இருக்கிற உள்ளுணர்வை கவனிக்கிற அப்ரோச். ஸோ த வே ஹவு யூ லிசன் யுவர் இன்னர் வாய்ஸ். நான் என்னோடய புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன், ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான உணர்வுகளை உணரத் தெரிந்தவனுக்கு அவனுடைய உண்மையான உணர்வுகளே மிகச்சிறந்த வழிகாட்டி. அப்போ உங்களை வெளியிருந்து யாரும் வழிகாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. when you start listening to your thoughts, when you start listening to your instinct, that will definitely will guide you to the right path. சில நேரங்களில் நமக்கு தோணும், இன்றைக்கி என்னமோ டேவே சரியில்லையே அப்படின்னு தோணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க, ரீசன் கேட்டால் தெரியாது, எனக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியல, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வரும். அப்போது யூ ஆர் கனெக்டிங் வித் யுவர் இன்ஸ்டிங்க்ட். அந்த இன்ஸ்டிங்க்ட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் விச் இஸ் ஸ்டோர்டு த்ரூ ஆல் யுவர் சென்சஸ். உங்களுடைய ஐம்புலன்களால் பார்ப்பது, கேட்பது, நுகர்றது, அந்த மாதிரி. அண்ட் சார், இதை தாண்டி வேறு என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து? ஸோ இப்போ நம்ம வந்துங்க, இது வந்து ஜென்ரலாக இது வந்து த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு 4 AM ஆக்ஷன் கிளப்னு நாங்கள் பண்ணுறோம். இது வந்து ஒரு 4 மணிக்கு கோர்ஸ் ஆரம்பிக்குது. 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நம்ம பண்ணுறோம். இது ஏன் நம்ம 4 மணிக்கு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்போ உங்களுடைய பிலீஃப் ஓவர் கம் பண்ணணும்னா, உங்களுடைய ஸ்லீப்பிங், நீங்கள் தூக்கத்தை எப்போ ஓவர் கம் பண்ணுறீங்களோ, அதாவது என்னென்னா, ஒரு தூக்கம் தான் உங்களை வந்து நீங்கள் ஸ்னூஸ் பட்டனை 10 தடவை தட்டி விட்டுட்டு நம்ம தூங்குறோம். அந்த இடத்துல தான் உங்களுடைய அதாவது அன்கான்ஷியஸ் ஹேபிச்சுவல் பேட்டர்னை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க. அதனால் நாங்கள் அந்த 4 AM ஆக்ஷன் கிளப் அப்படின்னு ஒன்று நடத்துகிறோம். அதை தாண்டி வைராகியான்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். பேசிக்கலாக எல்லாமே மைண்ட் செட்டு தான். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது கூட மைண்ட் செட் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பெட்டராக ரிசல்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வைராகியான்னு ஒரு பிஸ்னஸ் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டி வந்து மிஷன் மில்லேனியர் கிளப் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டி மூலிமா நம்ம தொழில் முனைவோருக்கான ஒரு புரட்சி, சமூக மாற்றத்திற்கான திரட்சின்னு சொல்லிட்டு நம்ம வேலை தேடும் சமூகமாக இல்லாமல் வேலை உருவாக்கும் சமூகமாக மாறுவதற்குண்டான சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் அல்டிமேட்டாக சொல்கிறது, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் உங்கள் பிலீஃபை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், உங்களுடைய ஹேபிச்சுவல் பேட்டர்னை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், உங்கள் ஜெனட்டிக் மெமரி நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். இதுதான் உங்களுடைய சாய்ஸஸாக இருக்குது. ஸோ நீங்கள் முடிவெடுக்கிறது எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கணும். நீங்கள் பல நேரங்களில் நாம் வந்து பாஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் முடிவு சரியாக எடுக்க முடியறதில்ல, ஃப்யூச்சரை நினச்சி பயந்து முடிவு எடுக்கிறதுனால தான் நம்மளால் சரியாக முடிவு எடுக்கிறதில்ல. ஸோ வி ட்ரெயின் பீப்புள் டு பி இன் த ப்ரெசன்ட் பிகாஸ் அவர் மிஷன் இஸ் ஹியூமன் பீயிங் வெல்பீயிங். இதுதான் எங்களுடைய மிஷன். அண்ட் சார் ஐ திங்க் லாட் ஆஃப் புக்ஸ் வேறு கொண்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்கள். இது வந்துங்க நான் எழுதின புத்தகங்கள். இது வந்து என்னுடைய முதல் புத்தகம் 21 நாள் அற்புதங்கள் சொல்லிட்டு இது முதல் புத்தகங்க. இதுதான் இது வந்து கவிதாசன் ஐயா அவருனால தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. எனக்கு அவர் ஒரு பெரிய ஒரு ஆளுமை. அவரை பார்த்து நான் வியந்து வளர்ந்தவன் ஆக்சுவலாக. இந்த புத்தகம் வந்து அந்த நம்ம 4 மணிக்கு நாங்கள் எடுக்கிற அந்த கிளாஸோடைய தொகுப்பு. இது வந்து நம்மளோட தமிழக அரசு நூலகத்துறையினால் சிறந்த திறனாய்வு புத்தகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த புத்தகம் அவங்களே வாங்கி சப்ளை பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய முதல் புத்தகம். 2வது புத்தகம் உன்னை உணர்ந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு 5 வகையான சிக்கல் இருக்குது. பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, சமூக பிரச்சனை. இந்த 5 பிரச்சனைக்கும் மனம்தான் காரணம் அப்படிங்கிற அந்த தெளிவு கொடுக்குற அந்த புத்தகம் தான் இந்த உன்னை உணர்ந்தால் அப்படிங்கிற அந்த 5 யோசிக்காமல் எங்களை பொறுத்துக்கு பிரச்சனைன்னு தான் யோசிப்போம். அது அழகாக வந்து 5 சொல்லியிருக்கீங்க, சூப்பர். ஸோ அதுக்கான இப்போ நாம் என்ன நினைக்கிறேன்னா, பணம் இல்லைங்கிற பிரச்சனை நினைக்கிறோம். ஆக்சுவலாக பணம் இல்லைங்கிற மனம் தான் பிரச்சனை. அப்போ ஆக்சுவலாக நமக்கு 5 பிரச்சனை கிடையாது, ஒரே பிரச்சனை தான், மனம்தான் பிரச்சனை. மனம்தான் பிரச்சனை. நீங்கள் மனோபலம் இருந்தால், மனோபலம் சரியாக நீங்கள் வளர்த்து கொண்டால் இங்கே எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, த ப்ராப்ளம் இஸ் நாட் த ப்ராப்ளம், த வே யூ சீ த ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம். பிரச்சனை என்பது பிரச்சனையே இல்லை, பிரச்சனையை நீ பிரச்சனையாக பார்க்கின்ற மனநிலை தான் இங்கே பிரச்சனை. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் அப்பாவும் அதை தான் சொல்லி கொடுத்து வளர்த்துனாரு, எனக்கு கூட இருக்கிறவங்களும் அதை தான் சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க. ஏன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீ 10வது சரியாக படித்தா 12வதில் நல்ல குரூப் எடுக்கலாம், 12வது நல்லா படித்தா நல்ல காலேஜில் சீட்டு வாங்கலாம், நல்ல காலேஜில் சீட்டு வாங்கினா நல்லா செட்டில் ஆகி நல்ல வேலைக்கு போகலாம், வேலைக்கு போனால் கல்யாணம் ஆகலாம்னு சொன்னான். யாராவது பிடிச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழலாம், அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் இப்போ அழகாக. நிச்சயமாக அதுதான் இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாழ்க்கை துணைக்காக ஒரு மாஸ்க்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு மாஸ்க்கு, எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு ஒரு மாஸ்க்கு, அப்பாவுக்கு ஒரு மாஸ்க்கு. இப்போ நான் எந்த மாஸ்க்கு போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்போ இதுக்கு காரணம் என்னென்னா, நாம் பிறந்ததுலேருந்தே 2 விஷயத்தில் நம்ம வளர்த்திட்டாங்க. நல்லது பண்ணால் புண்ணியம் கிடைக்கும், கெட்டது பண்ணால் பாவம் நடக்கும்னு நம்மளை வந்து ஒன்று எக்ஸ்பெக்டேஷனில் வாழ கற்றுக் கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா த்ரெட்டன் பண்ணி பயத்தில் வாழ கற்றுக் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பயத்தில் வாழ்கிறதும் தப்பு, எதிர்பார்ப்பில் வாழ்கிறதும் தப்பு. நாமளாக இருக்கணும். நம்ம இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் மைண்டு டிசிஷன் எடுக்க பழகிருக்குதே தவிர, புதிதாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, க்ரியேட்டிவிட்டியை நம்ம சிந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டியை உருவாக்குறோமா அப்படின்னா இல்லை. அதை தான் இந்த ட்ரீம்ஸ் டு டிசைருங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்கேன் நான். ஸோ உங்கள் ட்ரீம் அப்படிங்கிறது வெறும் ட்ரீமாகவே போகுது. பல நேரங்களில் நம்ம ஆசைப்படுறத முயற்சின்னு நினச்சிக்கிறோம். நீங்கள் ஆசை வேறு, முயற்சி வேறு. இப்போது நீங்கள் வந்து ஒரு நுட்பமான அறிவு, இப்போ எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நுட்பமான அறிவை கொண்டு நீங்கள் ஆசைப்படலாம். ஒரு நுட்பமான அறிவு இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது பேராசை. அதுதான், அந்த கிளாரிட்டி தான் நம்ம இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கோம். தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு பையன் நம்மளால் ஆங்கிலத்தை முழுசாக வாசிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் ஒரு ஆங்கில புத்தகம் எழுதணும்னு நினைக்கும்போது அதை நம்மளால் உருவாக்க முடியுது அப்படின்னு சொன்னால், அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு அன்டச்டு பொட்டென்ஷியலை நீங்கள் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அது ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அற்புதங்கள் படைக்கும் மில்லேனியர் மனநிலை, மிராக்கிள்ஸ் ஆஃப் மில்லேனியர் மைண்ட் செட்டுன்னு சொல்லி இப்போ அக்டோபர் 25 ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணேன். மில்லேனியராக இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் சந்தித்து அவர்களுடைய பழக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது, நான் 21 நாள் அற்புதங்களில் என்னெல்லாம் சொன்னனோ அது யாருடைய பழக்கங்களோட ஒப்பிடுதோ அதை வச்சு ஒரு புத்தகமாக எழுதினேன். அதுதான் இந்த புத்தகம்.
அப்போ இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் நாங்கள் கொடுக்குற இந்த பயிற்சி மூலிமா 3 விஷயத்தை என்ஷூர் பண்ணுறோம். தெளிவு கொடுக்குறோம், வழிகாட்டுதல் பண்ணுறோம், உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொண்டு அதை நிவர்த்தி அதை தெளிவுபடுத்துகின்ற பழக்கங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதை வந்து நாங்கள் தமிழ்நாடு பூரா வாழ்வியல் பயிற்சி மையங்கள்னு இப்போது அமைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போதைக்கு கோயம்புத்தூரில், சென்னையில், கரூரில், திருப்பூரில் வாழ்வியல் பயிற்சி மையங்கள் இருக்குது. 7.5 சனி அது வேலையை அது சரியாக செய்யுது. நம்ம வேலையை நம்ம கொஞ்சம் சரியாக செஞ்சால் அதை எதிர்கொள்றதுக்கு உண்டான புத்திசாலித்தனத்தை நம்ம வளர்த்துக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் சார் சொன்ன மாதிரி நிறைய புக்ஸும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு? அவைலபிளுங்க. நீங்கள் அமேசான்லேயே அவைலபிள். சார் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. இப்போ இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். இது ஆன்லைன் கோர்ஸா, ஏன்னா 4 AM கிளாஸ் அப்படின்றீங்க, இல்லை ஆஃப்லைனா, இது எப்படி உங்களை ரீச் பண்ணலாம், அதை பற்றி சொல்லிடுங்க சார். இது வந்து ஆன்லைன் கோர்ஸுங்க. நீங்கள் வந்து 4 o'clock செஷன் வந்து நம்ம ஜூமில் பண்ணுறோம், ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறோம். வைராகியாவும் வந்து ஆன்லைன் கோர்ஸு. நம்ம டைரக்ட் செஷன்ஸ் வந்து ரீட்ரீட் ப்ரோக்ராம்ஸ் வந்து டைரக்ட் ப்ரோக்ராம்ஸ், ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். அதுதான் ஆஃப்லைன் கோர்சஸ். ஸோ மற்றதெல்லாம் ஆன்லைன் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறோமோ அந்த கன்சிஸ்டன்சி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் வந்து அதை நன்றி சொல்கிறோம். எப்போவுமே நான் வந்து இந்த பிஹைண்ட் நோட்ஸில் 2-3 விஷயங்களை ரொம்ப வியந்து பார்த்தது உண்டு. ஏன்னா இது ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து நான் கொஞ்சம் பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணுறேன். 2-3 விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணது உண்டு. ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி கூட இன்றைக்கி எல்லாத்துக்கும் போய் சேருது அப்படின்னு சொன்னால் அது நம்ம எடுக்கிற அந்த நுட்பத்தை பொறுத்து இருக்குது. அந்த நுட்பத்தை இந்த பிஹைண்ட் நோட்ஸ் வந்து சரியாக பண்ணுறதா நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு தனக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை விதைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி இந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு செய்தி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். நன்றிங்க. நன்றி.